நம்ம வந்து சோறு, பூரி, பொங்கல், தோசைலாம் இதெல்லாம் வந்து குற்ற உணவுகள். குற்றங்கள் தான் நோய்க்கு காரணம். உணவில் நாம் செய்கிற குற்றம் இது. குற்றம்னா ஏதோ திருடுறது அப்படி மட்டும் கிடையாது. உணவில் நம்ம தப்பான உணவு நம்ம உடம்புக்கு நம்ம கொடுத்தா அதுவும் ஒரு குற்றம் தான். இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டால் அது குற்றம்ன்றாங்களே, அதுபோல் நோய்களை தருகிற உணவுகளை நாம் சாப்பிட்டால் அது ஒரு குற்றம் தானே. அப்போ நாம் சாப்பிட்ற உணவு நோய்களை தருகிறதுனா இந்த அரிசி, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இதெல்லாம் நோய்களை தரக்கூடியது அப்படின்னா இது ஒரு குற்ற உணவு. உணவு குற்றங்கள். உணவு இந்த குற்றம் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது. அப்போ நோய்களுக்கு எது காரணம்? குற்றங்கள் தான் காரணம். வெறும் இந்த உணவு குற்றம் இருக்குல்ல, இந்த உணவில் நாம் செய்கிற இந்த குற்றங்கள் தான் பிற குற்றங்களுக்கும் காரணமாக இருக்குது. இன்னொன்று மனிதர்கள் செஞ்ச குற்றம் என்ன தெரியுமா? அந்நியர்களை வேலை வாங்கியது, தனக்கு உரிமை இல்லாதவர்களை வேலை வாங்கியது. நமக்கு அன்போட பாசத்தோடு நம்ம யாரை வேலை வாங்கினாலும் அந்த வேலை எளிதான வேலையாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் பிள்ளையவோ உங்கள் கணவனையோ அப்பாவையோ வேலை வாங்குறீங்க, ஒரு உதவி கேட்குறீங்கன்னா அது எளிதாக தான் இருக்கும். ஆனால் நம்ம தொழிலில் போய் ஒருத்தர் வேலை வாங்கும்போது அது கடினமாக இருக்கும். அப்போ அங்கே வந்து அன்புலாம் வேலைக்கு ஆகாது. அன்பாக வந்து வேலைக்கு வர்றது அது தொழிலில் வந்து அந்த அன்பு பாசத்துக்கெல்லாம் இடங்க அது கடினமான வேலை. 8 மணி நேரம் ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் 8 மணி நேரம் உதவி கேட்க மாட்டீங்க. அன்பை அடிப்படையாக கொண்டு நாம் கேட்குற உதவிங்கிறது வந்து எளிமையாக இருக்கும், மென்மையான வேலையாக தான் இருக்கும். அவர் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் 8 மணி நேரம் ஒருத்தர்கிட்ட நீங்கள் உதவி கேட்க முடியாது. அன்பை அடிப்படையாக வச்சு, அன்பு பாசத்தின் உரிமையை அடிப்படையாக வச்சு எனக்கு 8 மணி நேரம் உதவி செய்யுங்க அப்படின்னு யாரும் செய்ய மாட்டாங்க. அது தினந்தோறும் எனக்கு 8 மணி நேரம் உதவி செய்யணும். அப்போ அது வந்து தொழிலில் வந்து அது வந்து அந்த வேலை வாங்குகிறோம் பார்த்திங்களா, அதிகாரத்தை காட்டி ஆடம்பரமான ஆசையை காட்டி உனக்கு நிறைய சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லி நமக்கு உரிமை இல்லாதவர்களை வேலை வாங்கியது தான் மனிதர்களின் முதல் குற்றம். நமக்கு வேலை வாங்கணும், உதவி கேட்க, ஆனால் யாருக்கிட்ட கேட்கணும்? உரிமை உடையவரிடம் கேட்க வேண்டும். ஒரு கணவன் மனைவி கிட்டே கேட்கலாம், மனைவி கணவன்கிட்ட உதவி கேட்கலாம், ஒரு அப்பா பிள்ளைகள்கிட்ட உதவி கேட்கலாம், பிள்ளைகள் அப்பா அம்மா கிட்ட கேட்கலாம். ஆனால் அப்படி கேட்குற உதவி உரிமை அடிப்படையாக கொண்டது. உதவின்னா அது 10 நிமிஷத்தில் செய்யக்கூடியதாக தான் இருக்கும். 10 நிமிஷத்தில் செய்யக்கூடியது மென்மையான வேலைகளாக தான் இருக்கும். மென்மையான வேலைகள் தான் உதவிகளுக்கான இலக்கணம் அதான். ஆனால் வந்து நம்ம எப்போ வேலை கடினமாகுதோ அதை வந்து நீ வந்து உங்கள் அப்பா அம்மாகிட்ட போய் எனக்கு ஒரு 8 மணி நேரம் டெய்லி எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்க முடியாது. அப்போ அதை செய்ய மாட்டாங்க. அன்பு பாசத்தை அடிப்படையாக கொண்டு உதவியை அவ்வளோ நேரம் யாரும் செய்ய மாட்டாங்க. அதுக்கு தான் தொழில்னு நம்ம வந்து பிறரை அதிகாரத்தை காட்டி உனக்கு ஆடம்பரம் நிறைய சம்பளம் தரேன், எனக்கு தினமும் நீ என்னுடைய வேலையை செஞ்சு கொடு, நான் சொல்கிறத நீ எனக்கு செஞ்சு கொடு, அதான் தொழில். தினமும் நான் சொல்கிறத நீ செய்யி, 8 மணி நேரம் நீ எனக்காக வேலை பார்க்கணும், நான் உனக்கு சம்பளம் தரேன். அதில் அந்த மாதிரி ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா சம்பளம் தரேன், ஆசைப்பட்டு வேலைக்கு போயிடுவேன். அப்புறம் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், மிரட்டுறது, அதை திட்டுறது, திட்டி வேலை வாங்குறது, என்ன வேலை பார்த்துட்ருக்க அசிங்கப்படுத்துறது, அந்த மாதிரி தொழிலில் இந்த அடிமைத்தனம் இருக்குல்ல, உரிமை இல்லாதவர்களை நம்ம வேலை வாங்கணும் பார்த்திங்களா, இந்த நிலைமை தான். இதுதான் மனிதர்களின் இன்னொரு குற்றம். இந்த குற்றம் இருக்குல்ல, இந்த குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. நம்மளை விட வயசில் சின்னவராக இருப்பார், அவர் நம்மளை வேலை வாங்குவார் தொழில் செய்கிற இடத்துல. அப்போது இது ஒரு அவமானம் தானே, ஒரு மரியாதை குறைவான ஒரு செயல் தானே. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கிறோம். இதுவே ஒரு குற்றம். அதாவது நம்மளோட வயசில் சின்ன வயசு, அவர் நம்மளை வேலை வாங்குவார், அவர்கிட்ட போய் அவர் நம்மளுடைய மேலதிகாரியாக இருப்பார். அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம செய்வோம். செய்யலைன்னா வேலை போயிடும், வேலை போனால் வாழ்வாதாரம் போயிடும். அப்போது இந்த மாதிரி எதற்காக நீ வேலை பார்க்குற, அவங்க கொடுக்குற சம்பளத்தை வச்சு நீ ஒரு வாழ்க்கை வாழலாம், வாழ்வாதாரம் அல்லது ஆடம்பரமாக வாழலாம், இந்த மாதிரியான கனவுகள், ஆசைகள், மனிதர்களின் இந்த ஆசைகள், ஆடம்பரமாக வாழ வேண்டும் இந்த ஆசைகளுக்காக மனிதர்கள் தங்களுடைய சுயமரியாதை விட்டு கொடுத்து தங்களை விட வயதில் சிறியவர்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறது. அவங்க திட்டினா கேட்டுக்கிறது. இன்னும் கடந்த காலங்களில் அடிக்க கூட செஞ்சாங்க. தொழிலில் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அடிப்பாங்க. அவ்வளோ அவமானங்களை சகிச்சுக்கிட்டது. இதெல்லாம் ஒரு குற்றம். இதுதான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. சுயமரியாதை ரொம்ப முக்கியம். நம்மளை யாரும் வந்து உரிமை இல்லாதவரை நம்மளை வேலை வாங்கக்கூடாது. நம்மளை வேலை வாங்கணுன்னா அவங்களுக்கு உரிமை இருக்கணும். அப்படி வேலை வாங்கும்போது நம்ம அவங்களுக்கு அது ஒரு உதவி தான் செய்யணுமே தவிர ஒரு 10 நிமிஷத்தில் மென்மையான வேலைகளை தான் உதவியாக செய்யணும். ஒரு 10 நிமிஷத்தில் அது முடிஞ்சிடணும். இந்த மாதிரி தொழிலுங்கிற காரணத்தை காட்டி நாம் இன்னொருத்தர் கீழேருந்து வேலை பார்க்குறோம், அவர் யார், நமக்கு எந்த விதத்துலையும் அவருக்கு நமக்கு உரிமையானவரே கிடையாது. ஆனால் அவர் நம்மளை வேலை வாங்குறாரு, அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம செய்கிறோம், நம்ம ஒழுங்காக செய்யலைன்னா அவர் நம்மளை திட்டுறாரு, அதெல்லாம் சகிச்சுக்கிறோம், நம்ம சுயமரியாதையை விட்டுட்டோம். இதுதான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. இதெல்லாம் நோய்களுக்கு காரணம்.
அது மாதிரி நோய்களுக்கு எதுவெல்லாம் காரணம்? குற்றங்கள் தான் காரணமாக இருக்கிறது. இந்த மாதிரி மனிதர்கள் செய்த குற்றங்கள். அப்போ இன்னொருத்தர் சொல்கிற வேலை கடினமாக இருக்குது, அந்த வேலையை செய்வதற்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவைப்படுகிறது. அந்த வலிமை தருகிற உணவுகளை மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள். அதுதான் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய். இதெல்லாம் ஏன் சாப்பிட்றாங்க மனிதர்கள் அப்படின்னா, அப்போ தான் இன்னொருத்தர் சொல்கிற வேலை, நமக்கு உரிமை இல்லாதவர்கள் சொல்கிற வேலைகளை நம்மால் செய்ய முடியும், சகித்து கொண்டு செய்ய முடியும். அதுவும் 7-8 மணி நேரம் தொழில்ங்கிற பேரில் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் நம்ம செய்ய முடியும். அதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த வலிமை தருகிற உணவுகள் தான் அரிசி, கேழ்வரகு, கோதுமை. அதை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் தான் நோய்கள். இந்த மாதிரி மனிதர்கள் செய்த குற்றங்கள், அந்த குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது. அடிமைத்தனம் தான் மிக முதல் குற்றம். தனக்கு உரிமை இல்லாதவர்கள் சொல்கிற வேலை, பணத்துக்கு ஆசைப்பட்டு. பணம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இதெல்லாம் வருது. இதெல்லாம் ஆரம்பத்தில் இல்லை, கற்காலத்தில் கிடையாது. கற்காலத்தில் பணம் என்னும் நடைமுறையே கிடையாது. அப்படி இருக்கும்போது அங்கே கூலி கொடுக்குற நடைமுறையே கிடையாது. கற்காலம் என்பது உலோகங்கள் இல்லாத காலம். உலோகங்கள் இல்லைன்னா அங்கே மனிதர்களால் கடினமான எந்த ஒரு தொழிலும் செய்ய முடியாது. உலோகங்கள் வந்த பிறகு தான் உலோகங்கள் இல்லைன்னா மரத்தை வெட்ட முடியாது, ஒரு கிணறு தோண்ட முடியாது, எந்த வேலையுமே செய்ய முடியாது, ஒரு பாறையை உடைக்க முடியாது உலோகங்கள் இல்லைன்னா. அப்போது கற்காலத்தில் மனிதர்கள் மென்மையான வேலைகளைத்தான் செய்தார்கள், கடினமான வேலைகளை செய்ய முடியவில்லை, செய்ய முடியாதவர்களாக இருந்தார்கள், ஒரு சூழ்நிலை கைதியாக. எப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் மரத்தை வெட்டுறாங்க, வெட்டப்பட்ட மரத்துலேருந்து கதவு ஜன்னல் செய்கிறாங்க, பாறையை உடைக்கிறாங்க, வீடு கட்டுறாங்க. கடினமான வேலைகளை உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் செய்கிறாங்க. அப்போ கடினமான வேலைகளை செய்யும்போது தான் பிறரை வேலை வாங்குகிற நடைமுறை, கூலி கொடுக்குற நடைமுறை, உலோகங்களுக்கு வந்த பிறகு தான் பணம்ங்கிற நடைமுறையே வருது. அப்போ உலோகங்கள் வந்த பிறகு தான் பிறரை வேலை வாங்குகிற அந்த குற்றம், அடிமைப்படுத்தி பிறரை வேலை ஆசை வார்த்தை காட்டி, பணம் சம்பளமாக கூலி தருகிறேன் என்று ஆசை காட்டி அடிமைப்படுத்துவது, ஆடம்பரமாக வாழ்வதற்காக இவங்களும் அடிமையாடுறாங்க. அந்த குற்றம் என்பது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் ஏற்படுது. அது வரைக்கும் பிறரை அடிமைப்படுத்துறது கற்காலத்தில் கிடையாது. மனிதர்களை வேலை வாங்க தொழிலுக்காக, நான் சொல்கிற வேலையை நீ செய், எனக்கு எந்த உறவும் கிடையாது, உரிமையும் கிடையாது, ஆனால் நான் சொல்கிற வேலையை நீ செய்யணும், நான் உனக்கு சம்பளம் தருவேன். இந்த நடைமுறை கற்காலத்தில் கிடையாது. ஏன்னா கற்காலத்தில் கடினமான வேலைகள் எதுவுமே இல்லை, எல்லாமே மென்மையான வேலைகள். அதனால் பிறரை அடிமைப்படுத்தி பிறரை வேலைக்கு வச்சு செய்யக்கூடிய கடினமான வேலைகள் கற்காலத்தில் கிடையாது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் வேலைகள் எல்லாம் கடினமாக மாறுது. மரத்தை வெட்டுறாங்க, கிணறு தோண்டுறாங்க, பாறையை உடைக்கிறாங்க, வீடை கட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான். அப்போ வேலை கடினமாகும்போது தான் அந்த வேலைகளை செய்வதற்கு வேலைகள் கடினமாகும்போது தான் அந்த வேலைகளை செய்வதற்கு உங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுகிறார்கள், கூலி ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். அப்போ தான் வேலை வாங்குகிறாங்க. உரிமை இல்லாதவர்களை வேலை வாங்குகிற நடைமுறை, உரிமை இல்லாதவர்கள் சொல்கிற வேலையை செய்கிற நடைமுறை, இதுதான் குற்றம். நம்ம சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்டு யாருன்னே தெரியாதவங்க சொல்கிற வேலையெல்லாம் நம்ம செய்கிறோம். ஏன்னா அவர் நமக்கு சம்பளம் தராரு அப்படிங்கிறது. அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு நான் ஆடம்பரமாக வாழ்வேன். இதுதான் மனிதர்கள் செய்த இன்னொரு குற்றம். அப்போ அவமானங்களை சகிச்சுக்கிறாங்க. இந்த அவமானங்களை சகிச்சுக்கிட்டு என்ன சொன்னாலும் செய்கிறது. அப்போ நமக்கு தூக்கம் வரும். இப்போ பிறர் கீழே இருந்து நம்ம வேலை வாங்கும்போது நமக்கு தூக்கம் வந்தால் நம்மளால் தூங்க முடியாது. அந்த மாதிரி தூக்கம் வந்தால் தூங்க முடியாது, சாப்பிட்ணுன்னு நினச்சா சாப்பிட முடியாது. அவங்க சொல்கிற நேரத்தில் தான் சாப்பிட்ணும், அவங்க சொன்னால் மட்டும்தான் நம்மளால் தூங்க முடியும். இந்த மாதிரி ரொம்ப நேரம் அவங்களுக்காக வேலை பார்க்கணும். நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நம்ம மற்றவங்களுக்காக வேலை பார்க்குறது. இந்த மாதிரி நமது உடல் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம பிறருக்கு பயந்துக்கிட்டு நாம் வாழும்போது அப்போ தான் நோய்கள் வருகிறது. நோய்கள் வருவதற்கு இதெல்லாம் காரணமாக இருக்குது. அப்போது நம்ம அந்த அடிமைத்தனத்திலிருந்தெல்லாம் விடுபடணும். பிறர் சொல்வதை செய்ய உரிமை இல்லாதவர்கள் சொல்கிற இந்த தொழில் நடைமுறை இருக்குல்ல, பிறர் கீழே இருந்து வேலை பார்க்குறது, பிறரை நமக்கு கீழே வச்சுக்கிட்டு வேலை வாங்குறது, இந்த நடைமுறையிலேருந்து மனிதர்கள் விடுபடும்போது தான் நோய்கள்லாம் குணமாகும். மற்றவங்க அப்போது நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவையில்லை. பிறர் சொல்கிற வேலையை செய்கிறக்காக தான் நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை. அதுக்காக தான் சோறு, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட்றோம். இதுதான் நோய்களுக்கும் காரணம், இந்த உணவு. அப்போ நம்ம பிறர் சொல்கிற வேலைகளை செய்யக்கூடாது, நமக்குள்ளேயும் யாரையும் வச்சுக்கூடாது, நம்ம வேலையை நாமளே பார்த்துக்கணும். அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. அதுக்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவையில்லை. இன்னொருத்தர் சொல்கிற வேலையை செய்கிறக்காக தான், அது ரொம்ப நேரம் செய்யணும். இன்னொருத்தர் வேலை சொல்கிற வேலையை, அந்த தொழில் நடைமுறை, அதற்காக தான் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த வலிமையை தருகிற அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் ஆகிய உணவுகளை சாப்பிடுகிறீர்கள்.
நானும் யாருக்கு கீழே வேலை பார்க்க மாட்டேன், எனக்கு கீழே நான் யாரையும் வச்சுக்க மாட்டேன், என்னுடைய வேலையை நானே செய்து கொள்வேன் அப்படிங்கிற அந்த தற்சார்பு வாழ்க்கை முறை வரும்போது மனிதர்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவையில்லை. எனது தொழிலை நானே செய்து கொள்வேன், எனக்கு தேவையானதை நானே செய்து கொள்வேன் அப்படிங்கிற அந்த நடைமுறைக்கு வரணும். அப்போ தான் மனிதர்கள் தூங்கணும் போது தூங்கிப்பாங்க, அவங்களுக்கு எப்போ தூக்கம் வந்தால் தூங்குவாங்க, சாப்பிடும்போது சாப்பிடுவாங்க, ரெஸ்ட் எடுக்கும்போது ரெஸ்ட் எடுப்பாங்க, வேலை செஞ்சால் செய்வாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். அந்த உடம்புக்கு இப்போ தூங்கணும்னு தோணுதுன்னா தூங்கிடுவாங்க. நம்ம யாருக்கிடேருந்தும் வேலை பார்க்காம நாம் மட்டும் தனியாக நின்று நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது விவசாயமாக இருக்கட்டும், உங்களுக்கு தூக்கம் வரும்போது நீங்கள் தூங்கலாம். அதுபோல் சாப்பிடணும்னு நினச்சா சாப்பிட்லாம், உட்காரன்னு நினச்சா உட்காரலாம், வீட்டுக்கு போகணும்னு நினச்சா போகலாம், இன்றைக்கி வேலையே செய்ய வேண்டாம்னு நினச்சா செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னொருத்தர் கீழே இருந்து வேலை பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் வேலைக்கு போய் தான் ஆகணும். உடம்பு சரியில்லைனா கூட வேலைக்கு போகணும். தூக்கம் வந்தால் கூட தூங்க முடியாது, பசிச்சா சாப்பிட முடியாது, அவங்க சொல்கிற நேரம் தான் சாப்பிட முடியும். இந்த மாதிரி அடிமைத்தனம் இருக்குல்ல, பிறர் கீழேருந்து வேலை பார்க்கும்போது ஏற்படுகிற ஒரு அடிமைத்தனம், இதுதான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது, நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்குது. அதனால் பிறர் கீழேருந்து நம்ம வேலையை பார்க்கக்கூடாது, நமக்கீழே நம்ம யாரையும் வச்சுக்கூட தனியாக சுதந்திரமாக வேலை பார்க்கணும். நமது தேவைகளை நாமளே பூர்த்தி பண்ணிக்கிட்டு ஒரு தற்சார்பு அந்த தொழில் அதை நம்ம செய்யணும். நமக்கு தூக்கம் வந்தால் தூங்கணும், பசிச்சா சாப்பிட்ணும், விருப்பப்பட்டால் வேலை செய்யலைன்னா வீட்டுக்கு போ. இந்த மாதிரியான ஒரு சுதந்திரம் நம்ம செய்கிற வேலையில் இருக்கணும். இருந்துச்சுன்னா அப்போ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எனக்கு இப்போ தூக்கம் வருதுன்னா நான் தூங்கிட்டேன் அப்படின்னா அப்போ அந்த உடம்புக்கு தூக்கம் கிடச்சிருது. இல்லை நான் எனக்கு தூக்கம் வருது, என்னால் தூங்க முடியலை, ஏன்னா முதலாளி திட்டுவார், அதனால் தூக்கத்தை அடக்கிட்டு நீங்கள் அந்த வேலையை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உடம்பு கெட்டு போயிடும். இப்படி தான் நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்குது. அதனால் நோய்கள் வருவதற்கு இன்றைக்கி இருக்கிற தொழில் நடைமுறை இருக்குல்ல, பிறரை வேலை வாங்குகிற தொழில் நடைமுறை, அந்த நடைமுறையிலிருந்து மனித இனமே விடுபட வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாச்சுது. இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்க ஒரு கடினமான பிரம்மாண்டமான உலகம் பிறரை வைத்து வேலை வாங்கியதால் தான், பிறர் கீழேருந்து வேலை பார்த்ததால் தான் உருவாச்சுது. அப்போது அதனால தான் நோய்கள் இவ்வளோ பெருக்கெடுத்து நிற்கிது. அப்போ பிறர் கீழேருந்து நம்ம வேலையை பார்க்கக்கூடாது, நமக்கீழேயும் யாரையும் வச்சுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சுதந்திரமான ஒரு தொழில், தற்சார்பு தொழில், அப்படி இருக்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஃபெயிலியர் ஆகிடும். 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஃபெயிலியர் ஆகிடும், செயலிழந்து போய்விடும். ஏன்னா கடினமான வேலைகளை நம்ம இன்னொருத்தர் கீழேருந்து வேலை செஞ்சால் தான் கடினமான வேலைகளை செய்ய முடியும். அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்க முடியும், பராமரிக்க முடியும், பாதுகாக்க முடியும்.